அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு இனிய புஷ்பாவின் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுத்துன்னு பார்த்து கொண்டிருக்கிற அநேக சகோதர சகோதரிகளையும் நன்றி சொல்லிக்கிறேங்க. 3 மாதமாக வீடியோ போட முடியல, உடம்பு சரியில்லாத இருந்தேன், அதனால் வீடியோ போட முடியலைங்க. இப்போ கிராமத்துக்கு வந்திருக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆற்று மீன், பாறை மீனுங்க. அந்த மீன் எப்படி மசாலா போட்டு வறுத்து டேஸ்ட்டாக செய்கிறேன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பாறை மீன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீன் வறுவலுக்கு மசாலா ரெடி ஆகிடுதுங்க. மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். நான் மீன் எவ்வளோ எடுத்துருக்கேன்னா அந்த அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். மிளகாத்தூள், மஞ்சள் பொடி, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். தேவையான அளவு சால்ட் எடுத்துருக்கேன். இந்த பொடியெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இந்த பொடியை கூட நான் வினிகர் சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட லெமன் இருந்தால் லெமன் ஊற்றிங்க. 1 ஸ்பூன் ஊற்றினா போதுங்க, ரொம்ப ஊற்றக்கூடாது. இந்த க்ளீன் பண்ண மீனில் மசாலா தடவி வச்சிடலாம். மீன் நல்லா மசாலாவில் ஊறிடுதுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து மொறுமொறுன்னு ஆகிடுது. இப்போ மீனை திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கம் நல்லா மீன் வறுபட்டுடுதுங்க. இப்போ எடுத்துடலாம். பாறை மீனில் இதுமாரி மசாலா தடவி வறுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.